அந்த டிரைவர் தான் நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்படி எல்லாம் டிராமா பண்ணி நம்மள தூண்டி விட்டு ரேவதி முன்னாடி நமக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டான். இது தெரியாம நாமளும் அவன் வலையில சிக்கிட்டோம். ரேவதி கிட்ட அவனுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணலான்னு பார்த்தா கடைசியில நமக்கெல்லாம் கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டான். சரி விடு, எல்லாம் 2 நாள் தானே. நான் ரேவதி கழுத்துல தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் அவனால எதுவும் செய்ய முடியாது. டேய், அந்த 2 நாளுக்குள்ள அவன் என்னென்ன செய்வான்னு நினைச்சா ஒரே பயமா இருக்குடா. இங்க பாரு, அவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நாமளும் அதையெல்லாம் இது வரைக்கும் முறியடிச்சிட்டு தானே இருக்கோம். டேய், அவன் இத்தனை நாள் செஞ்சது வேற, இப்ப அவன் செய்யறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. ஏதோ முடிவோடு தான் அவன் இதெல்லாம் செய்யறான். இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. மாயா, இனிமே நீங்க பயந்து தானே ஆகணும். என்ன 2 பேர் ஏதோ புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய், என்ன எங்களை வேவ் பார்க்க வந்தீங்களா? நிலக்கல்ல ஒச்சக்கல்ல வேர்க்கல்ல உங்களை பத்தி புதுசா தெரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்ல. நீங்க 2 பேர் தான் ரொம்ப கேவலமான ஜோடின்னு எங்களுக்கு தெரியுமே. ஏய், வம்பு பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? அங்கதான் நகை விஷயத்துல தேவையில்லாம தூண்டி விட்டுட்டு என்ன மாட்ட வச்சீங்க. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க 2 பேர் பண்ணிட்டு இருக்கிறது அசிங்கமான வேலை. இதுல ரேவதியோட வாழ்க்கையை வேற கல்யாணம்ன்ற பேர்ல அழிக்க பாக்குறீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, 2 பேரும் நீங்களா வாண்டடா அத்தை கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. இல்லன்னு வையே, இந்த 2 நாள்ல நாங்க குடுக்கற டார்ச்சரை பாத்தீங்கன்னு வைங்க, மண்ட சூடாயிரும் சொல்லிட்டேன். ஏய் வெள்ளப்பிங்க, என்ன முறைக்கிற? நாங்க குடுக்கற டார்ச்சர் தாங்க முடியாம நீங்களே ஊரை விட்டு ஓடிடுவீங்க, பாத்துக்கோங்க. ஹே, நீங்களும் பல வகையில எங்களை துரத்த தான் பாக்குறீங்க. ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியல. கண்ணா, கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், ஆனா என்னைக்குமே கைவிட மாட்டான். இன்னும் 2 நாள்ல உங்க டிராமாலாம் முடிய போகுது. வெயிட் அண்ட் வாட்ச், ஓகே? ஏய், இந்த மிரட்டல் வேலைலாம் இங்க வேண்டாம். நீங்க எதுக்கு வந்தீங்களோ அத சொல்லுங்க. இதோ இந்த பயலுக்கு ரிசப்ஷனுக்கு ஏதோ கோட்டு சூட் எடுக்கணுமா, அதுக்கு தான் இவனை கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அத்தை. டேய் வாடா போலாம். கையெடு. அதெல்லாம் நான் எங்கேயும் வரல. வாரா. இல்ல, நான் வரல. உங்களோட வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா சிங்கம்புலி மாதிரியா இருக்கு? ஏண்டா பயப்படுற? வா போவோம். இல்ல, நான் வரமாட்டேன். நீங்க என்ன கூட்டிட்டு போய் நீங்க 2 பேரும் ஏதாவது செஞ்சிடுவீங்க. அச்சோ. ஆமா, நீங்க போங்க. கோட்டு சுட்டு தானே, அத நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்களே வாங்கிக்கிறீங்களா? நீங்களே வாங்கிக்கிறதுக்கா நாங்க வண்டி எடுத்துட்டு இம்புட்டு தூரம் வந்திருக்கோம். இங்க பாருங்க, எங்க அத்தை கன்ஃபார்மா வாங்கி தந்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. அத்தைக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னம்மா எப்படி சொல்றாங்க? ஏய், இப்ப எதுக்கு மேடத்துக்கு ஃபோன் பண்ற? நாங்களே வரோம். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, என்னமோ நாங்களும் வரேன்ற. ஆம்பளைக்கு துணி எடுக்க போறோம், நீ எதுக்கு வந்துகிட்டு இருக்க? நீ எல்லாம் வர தேவையில்ல, நாங்க 3 பேர் மட்டும் போய்க்கிறோம், நீ இங்கே இரு. இல்ல, நான் மட்டும் வரமாட்டேன். எனக்கு மாயாவும் வரணும். இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வெள்ளப்பிங்க எல்லாமே நீ எங்கேயும் வரமாட்டியா? சரி, இது ஆகுறது இல்ல. எப்பா அத்தைக்கு ஃபோன் பண்ணலாம்ப்பா. ஏய், மாயா என்ன பண்றாங்க? இல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. அது என்ன மாயா, நீ திடீர்னு வர மாட்டேங்கிற? நான் மட்டும் இவங்களோட எப்படி போறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே கோயில்ல என்ன அடி வாங்க வச்சவங்க இவங்க. ஐயோ, இவங்களை நம்பி போக முடியாது மாயா. ப்ளீஸ் மாயா. டேய், நீ போடா. இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாருடா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் போடு, நான் உடனே அங்க வரேன். நீ தைரியமா போ. ஐயோ மாயா, சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் இவங்களோட போறேன். பயமா இருக்கா? இங்க பாரு, யாரையா அவன் ஒண்ணு தெரியாத பையன் மாதிரி புதுசா பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். வாடாடே, உனக்கு எல்லாம் தெரியும்.
டேய் மானங்கட்ட மைதா மாவு, என்னடா வண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா கீழே இறங்குன்னு? சி, கீழே இறங்குடா. இது பாருங்க, இந்த மாதிரிலாம் திட்டினா நான் வரமாட்டேன், நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன் சொல்லிட்டேன். போயிருவியா? ஹேய், எங்க ராசா போவ? எங்க போவ? யார் விட்டா உன்னை போறதுக்கு? இறங்க கீழே. ஆஹா, முடியாது. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே கண்ணாமலை எப்படியும் கீழே கடாசிடுவேன். இறங்குடா கீழே. வாடா, இறங்கி வா வா. அடம் பிடிக்கிற வா, போடாங்கிற போடா. வாங்க சார், என்ன பாக்குறீங்க? ரெடிமேடா இல்ல மெட்டீரியலா? இவருக்கு கோட் ஷூட் பார்க்கணும், எங்க இருக்குன்னு காட்டுங்க. கோட் ஷூட்டா? மேல தான் இருக்கு சார், வாங்க பார்க்கலாம். ஏய் போடா. நான் வரமாட்டேன். சே, போடா. வாங்க சார். சார், உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த கோட் வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் டல் ஆகாது. இந்த பிரைட் அப்படியே இருக்கும் சார், பாருங்க. சார், அது நல்லா இல்ல, வேற எடுங்க. ஆ, சொல்லுங்க மாப்ள. மாமா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சு அதே மாதிரி செஞ்சிருங்க. சொல்லுங்க மாப்ள, செய்யறேன். சரி மாப்ள, அப்படியே பண்ணிடுறேன். ஓகே மாமா, பண்ணிருக்கேன். பாய். இத பாருங்க சார், இந்த கலர் சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இது ஓகே. போட்டு வேணா பாருங்க. பிடிச்சிருக்கு. அப்ப இது வேண்டாம், வேற காட்டுங்க சார். அப்படியா? இத பாருங்க. ஏங்க, இது இவருக்கு நல்லா இருக்கா? எப்பா, மாப்பிள்ள ரேஞ்ச் என்ன, அவர் கேரக்டர் என்ன, அவர் டிசிப்ளின் என்ன, அவருக்கு இதை விட பெட்டரான ஒரு கோட் எடுத்தாதான்ப்பா நல்லா இருக்கும். என்ன, 2 பேரும் சேர்ந்து நக்கல் பண்றீங்களா? தெரிஞ்சிருச்சா? அண்ணா, வேற கோட் எடுங்கண்ணே. இத பாருங்க சார். கொடுங்க, நான் போட்டு பார்க்கறேன். நல்லா இருக்குல்ல? ஏங்க, இதாவது இவருக்கு நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, ஆனா இத போட்டுட்டு இவன் கல்யாணத்துல நிக்க முடியாதே. ஏன்? நான் சொல்றேன். அண்ணா, இது எதுவும் செட் ஆகுது போல இருக்கு. நீங்க உள்ள போயிட்டு இன்னொரு 4 செட் எடுத்துட்டு வாங்கண்ணே. இது ஆவறது இல்ல. சரிங்க சார். சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வாங்க. கொண்டாங்க சார். ஆடா குடுப்பா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. சரிங்க சார். ஏப்பா, கல்யாணத்துக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள இருக்குல்ல புனிதமான உறவு, அந்த புனிதமான உறவு அது கன்ஃபார்மா அத்தைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? சுடுகாட்டுல தான் படுத்து கிடக்கணும். என்னது, சுடுகாட்லையா? நான் எதுக்கு அங்க படுத்து கிடக்கணும்? அப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க கோவத்துக்கு மட்டும் நீ ஆளானன்னு வச்சுக்க, துப்பாக்கி எடுத்து ஒரு நெத்தி பொட்டுல வச்சு பொட்டுன்னு போட்டா நீ பட்டுன்னு போயிடுவே. என்ன, இப்படிதான் நீங்க மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, நீ பயந்தாலும் சரி பயப்படனாலும் சரி, நடக்க போறது கன்ஃபார்மா இதுதான். நீ மண்டைய போட்டதும் உன் அருமை காதலி இருக்கால, காதலி, அந்த மாயாவும் கன்ஃபார்மா அங்கதான் வருவா. அத்தை, அவளுக்கும் கன்ஃபார்மா நெத்தி போட்டுதான். சுபம், மோட்சம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். 2 பேருக்கு கன்ஃபார்ம் நரகம் தான். அங்க எம இருக்காருல, எம, அவரு உங்களை என்ன கொப்பரையில போட்டு குபுகுபுன்னு போட்டு அப்படியே உங்களை கொப்பளிப்பாரு ராஜா, கொப்பளிப்பாரு. நல்லா சிக்கன் 65 மாதிரி பல 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 பலன்னு செவப்பாயிருவேன். என்ன, கோட் எடுக்க கூட்டு வந்து இன்னைக்கு 2 பேரும் இப்படி எல்லாம் பேசி மிரட்டுறீங்களா? அசிங்கப்படுத்துறீங்க. இங்க பாருங்க, மாயா பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நீங்க செய்யறதுக்கெல்லாம் அவ வட்டியும் முதல்ல திருப்பி கொடுப்பா. ஓ, நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரேவதி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். ஹேய், அதுக்கு முதல்ல உன் உடம்புல உன் கழுத்து இருக்கணும். அது இருக்காது ராஜா.
மகேஷ் மகேஷ், சார் வாங்க சார், உட்காருங்க சார். நான் இங்க உட்காந்து பேசுறதுக்காக வரலம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன முக்கியமான விஷயம் சார்? சாமுண்டீஸ்வரி யாருக்கோ பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா. அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி உடனே மாயாவை கோயிலுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னா. ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்டேன். அதுக்கு அவ இல்ல மாயா வர சொல்லுங்க, அவகிட்ட தான் பேசுறேன்னு சொல்லிட்டா. அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணாலாம், லைன் கிடைக்கலையா. நானும் உங்களுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்கன்னா அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? தெரியலங்க, அதான் சொன்னேனே உங்களை நேர்ல வர சொன்னாங்க, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்கன்னு. சரி, அவங்க எந்த கோயில்ல இருக்காங்க? அம்மன் கோயில்ல தான் இருக்காங்க. இப்ப போனீங்கன்னா உடனே பார்க்கலாம். சரிங்க சார், நான் உடனே கிளம்புறேன். சரிங்க, நான் வரேன். ஆட்டோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. எங்க மேடம் போனோம்? அம்மன் கோயில் போகணும். போலாம், ஏறுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மேடம். இந்த பாக்குறேன் மேடம். மேடம் இருங்க மேடம், வந்துடுறேன். என்ன டிரைவர், ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா மேடம், தப்பா எடுத்துக்காம ஒண்ணு பண்ணுங்க. ஆட்டோ இறங்கி கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? ஸ்டார்ட் ஆயிரும். என்னங்க, நானே அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன போய் தள்ள சொல்றீங்க? மேடம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் தள்ளி விடுங்க, ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும் மேடம். சீக்கிரமா உங்களை கொண்டு போய் கோயில விட்டுறேன். சரி, தள்ளுறேன். மேடம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருச்சு, வந்து ஏறிக்கோங்க மேடம். வாங்க மேடம்.
இதோ வந்துடுறேன். அண்ணா நீங்க காட்டுங்க. ஆ மாமா என்ன மாமா போன கரையை சக்சஸா? சக்சஸ் தான் மாப்ள. மாயா இப்ப சாமுண்டிச்சியை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அந்த வெள்ளை பீங்க எக்கடாவது கெட்டு போகுது. அவ போன் எடுத்துட்டீங்களா? அவ போன் இப்ப என் கையில தான் இருக்கு. சூப்பர் மாமா. மாமா அதை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன ஷோரூம் இருக்குல்ல, அங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மாப்ள, வந்துடுறேன். ஓகே மாமா, சீக்கிரம் வந்துருங்க. நான் கீழே வெயிட் பண்றேன். வந்துடுறேன் மாப்ள. ஓகே மாமா, டன் பாய். எப்பா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நான் கீழே போய் மாமாட்ட ஃபோன் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா மாமா சொன்ன டாஸ்க கச்சிதமா முடிச்சிட்டீங்க மாமா. மாப்ள, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி மாமா, போனை கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். ஐயோ, அட மறந்துட்டேன் பாருங்க. இந்தாங்க. இந்த போனை வச்சு அந்த மகேஷ் மாயாக்கு எப்படி தண்ணி காட்டுறன்னு மட்டும் பாருங்க. மாப்ள, நீ என்ன வேணா பண்ணுங்க, எது பண்ணாலும் கவனமா பண்ணுங்க, புரியுதா? ஓகே மாமா, பத்திரம் பார்த்து போங்க. ஓகே ஓகே மாப்ள, நான் போய்க்கிறேன், நீங்க போக. சரி மாமா. இது நல்லா இருக்கு. எப்பா சார், இந்த கோட்டு தான் அவருக்கு பிடிச்சிருக்கான். போட்டு பார்த்துட்டாரு, ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு சார். அண்ணே அவ்வளோ டீட்டெயிலாக வேணாம், கரெக்டாக இருக்குல்ல? அவ்வளோதான், வாங்க போவோம், பில்லிங் போடுங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வாடா போ. மாயா, மாயா, மாயா கோட் வாங்கியாச்சு. மாயா நீ வா, வந்து பாரு. எங்க போனா இவ? மாயா, 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 மாயா. நாம போறப்ப வீட்ல தான் இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? எதுக்கும் ஃபோன் பண்ணி பாப்போம். எப்பா அந்த காலர் பட்டன் கம்னாட்டி தான்ப்பா ஃபோன் பண்றான். அட்டன் பண்ணட்டுமா வேணாமா? கட் பண்ணி விடுங்க. ஓகே, ரிஜெக்டட். என்ன போனை கட் பண்றா? திரும்பவும் பண்ணி பார்ப்போம். எப்பா திரும்ப அந்த கம்னாட்டி தான் ஃபோன் பண்றான். என்ன பண்ணட்டும்? திரும்பவும் கட் பண்ணுங்க. ஓகே, அகைன் ரிஜெக்டட். ஆமா, இப்போ எதுக்கு நீ திரும்ப திரும்ப கட் பண்ண சொல்ற? அந்த மகேஷை கொஞ்ச நேரம் டென்ஷன்லேயே வைப்போம். ஏப்பா அவன் டென்ஷன் ஆகுறதால நமக்கு என்னப்பா நடக்கும்? அப்போதான் அவன் ரேவதி கிட்ட போய் சீக்கிரமா உண்மையை சொல்லுவான். ஓ நீ அப்படி வரியா? ஓகே ஓகே. என்ன மாயா திரும்பவும் போனை கட் பண்றா? நம்ம போனை கட் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்துச்சு? எப்போ இந்த காலர் பட்டனுக்கார திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம்? இப்போ கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க. என்ன மகேஷ், உன் அண்ணி பேசுறதுக்கு பதிலா வேற யாரோ பேசுறாங்களேன்னு பாக்குறியா? ஏய், நீ யாரு? என்ன என் குரலை கூடவா என்ன கண்டுபிடிக்க முடியல? ஏய், நீ ரேவதி வீட்டு டிரைவர் தானே? பரவாயில்லையே, ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டியே. ஏய், உன்கிட்ட எப்படி மாயா ஃபோன் வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றதை கேட்டேனா உன் அண்ணி உனக்கு உயிரோட கிடப்பா.
இல்லைன்னா அவ செத்துருவா. ஏய் வேணாம், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீ உடனே ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும்.